ஸோ டிசி எங்கே மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருக்கேன் பாருங்கள், இந்த 200 மில்லி வோல்ட்டிலிருந்து 600 வோல்ட் வரைக்கும். ஸோ இந்த 200 மில்லி, 2 வோல்ட், 20 வோல்ட், 200, 600. ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாமே டிசி வோல்ட் மெஷர் பண்ணுறது தான். ஸோ அதே எப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதே வோல்டேஜ் வி போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிசியோட சிம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கீழே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கீழே டாட்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அப்படி போட்டிருந்தாவே இது டிசி. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கீழே டாட் இது வந்து டைரக்ட் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு, இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல. ஸோ இங்கே நம்ம டைரக்ட் கரண்ட். ஸோ இப்போ இதெல்லாமே டிசி வோல்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன மெஷர் பண்ணலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த பேட்டரி நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இது ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணுற பேட்டரி எவ்ரிடே. ஸோ இதோட வோல்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1.5 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயே பொலாரிட்டி போட்டிருப்பாங்க ஓகேங்களா, நெகட்டிவ் பாசிட்டிவ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிசியில் இந்த மல்டிமீட்டர் என்ன பண்ணுவோம், டிசி வோல்டேஜ் காட்டும் ப்ளஸ் பொலாரிட்டியும் காட்டும். பார்க்கலாம். ஸோ நான் பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ். ஸோ இது நமக்கு 1.5 வோல்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போனா கண்டிப்பாக இது 200 மில்லி வோல்ட்டில் வராது. ஏன்னா 1000 மில்லி வோல்ட்ஸ் இருந்தால் தான் 1 வோல்ட். அப்போ நம்ம கண்டிப்பாக 1.5 வோல்ட்னா நம்ம 2 வோல்ட் 20 வோல்ட் ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ நான் 2 வோல்ட்டில் வச்சிட்டேன். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ 1.38 வோல்ட் வருது. ஸோ இந்த பேட்ரி நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வோல்டேஜ் நம்ம செக் பண்ணுறது. ஸோ இதுவே நான் பொலாரிட்டி மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ பாருங்கள், நெகட்டிவ்க்கு நான் பாசிட்டிவும், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் சைன் வருது. ஸோ அப்படின்னா நம்ம பொலாரிட்டி மாற்றி கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக வரும். ஸோ 1.38 வோல்ட் வருது. ஸோ இப்படி தான். ஸோ இதில் வந்து டிசி வோல்ட்டு பொறுத்தளவுக்கு டிசி வோல்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம கரெக்டான பொலாரிட்டி கொடுத்துருக்குமான்னு சொல்லி நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் எனக்கு ஒரு பவர் சப்ளையில் எனக்கு பொலாரிட்டி தெரியலனா கூட நம்ம இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம பொலாரிட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த செல் பார்க்கலாம். ஸோ இந்த செல் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 3 வோல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பாசிட்டிவ், 3 வோல்ட் மென்ஷன் பண்ணி, இது வந்து நெகட்டிவ். ஸோ இதே மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் 2 வோல்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கே நான் 2 வோல்ட் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் 3 வோல்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் நான் அப்படியே கொடுத்துட்டேன், பாசிட்டிவ் கொடுத்துட்டேன். பாருங்கள், வைக்கிறேன், வச்சுன்னா எனக்கு 1ன்னு வருது. ஸோ அப்படி 1ன்னு வந்துச்சுன்னா என்னென்னா ஹைன்னு அர்த்தம். அதாவது நம்ம மெஷர் பண்ணிக்கூடிய அந்த பேட்டரி வந்து 2 வோல்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 0 தான் இருக்குது. நான் வச்சோடனே ஹைன்னு காட்டுது. அதாவது இந்த 1ங்கிறத நம்ம ஹைன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த 1ங்கிற ஹைன்னு எடுக்கும்போது என்ன ஆகுனா, இது இந்த மெஷரிங் இந்த பேட்டரி வந்து 2 வோல்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 20ல் செட் பண்ணிக்கணும். 20ல் செட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வச்சோம்னா பாருங்கள், 3 வோல்ட் பேட்டரி 3.16 வோல்ட் நமக்கு காட்டுது. ஸோ இந்த பேட்டரி நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இது ஒரு யூஎஸ்பி மொபைல் சார்ஜரை நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் செக் பண்ணலாம். ஸோ இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது எவ்வளோ வோல்ட்டு சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிசி 5 வோல்ட் 1 ஆம்பியர் சப்போர்ட் ஆகும்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம இதில் கரெக்டாக 5 வோல்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் ஒரு யூஎஸ்பி கேபிள் போட்டுச்சு. இதுலேயும் செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி ஜாக்கில் செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் வந்து அடாப்டர் செட் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. $4.76 வோல்ட் வருது. ஓகேங்களா? கரெக்டாக இந்த மொபைல் சார்ஜரும் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இப்படியும் செக் பண்ணிக்கலாம். நம்ம சார்ஜர் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு இப்படி இந்த டிசி வோல்ட்டில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், 4.76 வோல்ட் வருது. இது கண்டிப்பாக மொபைல் சார்ஜருக்கான வோல்டேஜ் தான். ஸோ சார்ஜர் நல்லா தான் இருக்குது. ஆனால் அடுத்து நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு அடாப்டர்
12 வோல்ட் அடாப்டர். ஸோ இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம மெஷர் பண்ணலாம். அண்ட் இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஸோ பாருங்கள், ஸோ இதனோட கேபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிளாக் கலராக தான் இருக்குது. ஸோ இதில் எனக்கு எது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரியாது. ஸோ அது இது எப்படி நம்ம இதில் ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிட்டு பின் செட் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் ஆகிடுச்சு, க்ரீன் லைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டரோட அவுட்புட் நான் செக் பண்ணுறேன். எனக்கு 11.85 வோல்ட் காட்டுது, ஆனால் மைனஸில் காட்டுது. அப்போனா என்ன அர்த்தம், பொலாரிட்டி மாற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ எனக்கு 11.86 கரெக்டாக காட்டுதா, எந்த ஒரு சைன் வரல. அப்போ நான் பாசிட்டிவ் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா, அப்போ இதுதான் பாசிட்டிவ் அண்ட் இதுதான் நெகட்டிவ். ஸோ ஒரு அடாப்டரோட பவர் சப்ளையும் நமக்கு அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் எது ப்ளஸ் மைனஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டாட் லைன் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இதுதான் பாசிட்டிவ் அண்ட் இது நெகட்டிவ். உங்களுக்கு செக் பண்ணுற பாருங்கள், இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ இதுவே நான் மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு மைனஸ் சைன் வந்துடும். ஸோ டிசி வோல்ட்டை மெஷர் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ளஸ் நம்ம பொலாரிட்டி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அதில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கிட்ட ஒரு வேரியபிள் பவர் சப்ளை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து 1.25 24 வோல்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் இப்போ 20லே வச்சு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ 1.24 இருக்குது. நான் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 20 வோல்ட்டுக்கு மேலே போன உடனே இதில் பாருங்கள் 1ன்னு காட்டுது. ஏன்னா நான் செட் பண்ணது 20 வோல்ட் தான் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட் 24 வோல்ட் வரைக்கும் வரும். ஸோ நான் 20 வோல்ட்டுக்கு மேலே போனோன்னே இங்கே 1ன்னு காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹைன்னு அர்த்தம். ஸோ ஹைனா நம்ம மெஷர் பண்ணுற வோல்டேஜ் வந்து 20 வோல்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சுவிட்சை 200க்கு மாற்றினேன். ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணுறப்ப 20 வோல்ட்டு ஸோ அப் டு 25 வோல்டேஜ் வரைக்கும் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. ஓகே, டிசி வோல்ட் மெஷர் பண்ணுறதை பற்றி பார்த்தோமா. இப்போ நம்ம 200ல் இருக்கிறோம், 200க்கு மேலே இருக்குன்னா அதில் 1ன்னு காட்டும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஹைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம வோல்டேஜ் வந்து நம்ம மெஷர் பண்ணுற வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம 200க்கு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ டிசி பற்றி பார்த்தோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னென்னா நீங்கள் பேட்டரியில் ஆல்ரெடி 1.5 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம், இதில் 3 வோல்ட்டுன்னு மென்ஷன் ஆகிருக்கு. அப்புறம் அடாப்டர்லேயும் 12 வோல்ட் போட்டிருக்கு, மொபைல் சார்ஜர்லேயும் 5 வோல்ட் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே வோல்டேஜ் போட்டிருக்கு. அதனால் நான் ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு வோல்டேஜ் வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன், ஆனால் அது எவ்வளோ வோல்டேஜ்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் மல்டிமீட்டரில் 600 அல்லது 200 ரேஞ்சில் வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என்ன டிசி வோல்ட் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அப்போ நீங்கள் 600 அல்லது 200 வச்சு செக் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் 600 வச்சு செக் பண்ணலாம். எனக்கு வோல்டேஜ் சுத்தமாக தெரில, அது என்ன வோல்டேஜ் வரப்போகுது அப்படின்ட்டு. இன்கேஸ் நான் அதிகமாக வந்து மல்டிமீட்டருக்கு எது ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா, தெரியாத டிசி வோல்டேஜ் செக் பண்ணணும், எனக்கு வேல்யூ தெரியாத டிசி வோல்டேஜ் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 600 வச்சு செக் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ டிசி வோல்ட்டை மெஷர் பண்ணலாம், ப்ளஸ் நம்ம கரெக்டான பொலாரிட்டி கொடுத்துருக்கமான மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.